ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்களுடன் உங்கள் தீரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்குட் கேம் சீசன் 2 3rd எபிசோட் தான். நீங்கள் இன்னும் ப்ரீவியஸ் எபிசோட்லாம் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, உடனே போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோ நினச்ச மாதிரியே போலீஸ்காரன் அந்த டீமை கூட்டிகிட்டு அந்த கேப்டனோட போட்டில் ஜிபிஎஸ் காட்டுற ஐலாண்டுக்கு கிளம்புறான். இப்போ நம்ம ஹீரோ கண்ணை முடிச்சு பார்க்க அந்த கேம் நடக்கிற இடத்துல தான் இருக்கான். நம்ம ஹீரோக்கு அதே 456 நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அவனை மாதிரியே அங்கே நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. எப்பயும் போல் ஸ்னைப்பர்ஸ் உள்ளே வந்து கேமோட ரூல்ஸை சொல்கிறாங்க. எல்லாமே லாஸ்ட் சீசனில் வந்த அதே ரூல்ஸ் தான். மொத்தமாக 6 நாளும் 6 கேம்ஸ் விளையாடணும். கேமில் தோக்குறவங்க எலிமினேட் ஆவாங்க, ஜெயிக்கிறவங்க மேலே இருக்கிற பிக்கி பேங்க்கில் கலெக்ட் ஆகிற பணத்தை வின் பண்ணுவாங்க. பட் இந்த டைம் ஒரே ஒரு ரூல்ஸ் மட்டும் மாற்றிருப்பாங்க. அது என்னன்னா, கேமை கண்டினியூ பண்ண பிடிக்காம பின்வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஓட்டிங் வச்சு அப்போதைக்கு கலெக்ட் ஆன பணத்தை எல்லாருக்கும் சரிசமமாக பிரித்து கொடுத்து கேம்ல இருந்து அனுப்பி வைக்கிறதா சொல்றாங்க. இப்போ எல்லாரும் அந்த கேம் அக்ரிமெண்ட்ல சைன் பண்றாங்க. அப்போ அங்கே வர 2 ரவுடி பசங்க ஒரு யூடியூப் பையன்கிட்ட சண்டைக்கு போறாங்க. என்னன்னா, அவனோட யூடியூப் சேனலை பார்த்து கிரிப்டோ காயின்ல இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆனதா சொல்லி. இப்போ எல்லாரும் ஃபர்ஸ்ட் கேம் விளையாட போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒருத்தன் வரான். இவன் பேரு ஜங்வே. அவனை பார்க்குற ஹீரோ இங்கே ஏன்டா வந்தேன்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு அவனை கூடவே இருக்க சொல்லி கூட்டிட்டு போறான். இப்போ எல்லாரும் ஃபர்ஸ்ட் கேமான ரெட் லைட் கிரீன் லைட் விளையாட வந்திருக்காங்க. கேமே ஸ்டார்ட் ஆக போகுது. பட் இன்னும் நம்மளை ரெஸ்கியூ பண்ண யாருமே வரலையேன்னு சொல்லி ஹீரோ அவரோட பல்லில் இருக்க ஜிபிஎஸ்ஸை செக் பண்ண பார்த்தா அதை ஆல்ரெடி கேம் நடத்துறவங்க ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஜிபிஎஸ்ஸை ட்ராக் பண்ணி வர போலீஸ்காரனும் கூலிக்காரனும் ஜிபிஎஸ்ஸை கேம் நடத்துறவங்க வேற ஐலாண்டில் வச்சு இவங்கள டைவர்ட் பண்ணதை புரிஞ்சுக்கிறாங்க. நம்மளை காப்பாற்ற யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற ஹீரோ கேமை விளையாடலாம்னு முடிவு பண்ணுறான். எல்லாரையும் முன்னாடியே எச்சரிக்கிறான். இந்த மாதிரி கேமில் தோத்துட்டீங்கன்னா நீங்கள் செத்துடுவீங்கன்னு. பட் யாரும் இதை நம்பாமல் ஹீரோவை மென்டல்னு நினச்சிக்கிறாங்க. இப்போ கேமும் ஸ்டார்ட் ஆகுது. பட் கொஞ்ச நேரத்திலேயே அங்கிருந்த ஒரு பொண்ணு அசைய அவளை ஷூட் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த பொண்ணு நிஜத்துல இறந்து போயிட்டா அப்படிங்கிறத பார்க்குற இன்னொரு லேடியும் அசைய அவங்களையும் ஷூட் பண்ணுறாங்க. இதை பார்த்து பயந்து நிறைய பேர் ஓட ஆரம்பிக்க எல்லாரையும் ஸ்னைப்பர்ஸ் வரிசையா சுட்டு தள்ளுறாங்க. இந்த ஸ்னைப்பர்ஸ்ல அந்த நோயில் பொண்ணும் ஒருத்தி. இதெல்லாம் ஃப்ரண்ட்மேன் அவனோட ரூம்ல உட்காந்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். இப்ப மறுபடியும் கேம் கண்டினியூ ஆகுது. ஹீரோவும் அவனுக்கு தெரிஞ்ச டிப்ஸ்லாம் சொல்லி எல்லாரையும் சேஃபா அந்த கோட்டை தாண்டி கூட்டிட்டு வர ட்ரை பண்றான். இப்பதான் ஹீரோ சொல்றத எல்லாரும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. முன்ன விட இப்ப கம்மியான பேர் தான் சாகுறாங்க. இப்படியே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு எப்படியோ டைம்குள்ள ஹீரோ அந்த லைனை தாண்டிடுறான். அன்னைக்கு நைட் ஆகுது. எல்லாரும் அந்த கேம் விளையாண்ட பயத்துல இருந்து வெளியில வரல. எல்லாருமே கேம் வேணாம், எங்களை வெளியில விட்டுடுங்க, நாங்க போயிடுறோம்னு சொல்ல அப்போ அந்த மாஸ்க் போட்டவங்க பிக்கி பேக்ல கலெக்ட் ஆகிற பணத்தை காட்டுறாங்க. இப்ப கேமை நடத்தலாமா வேணாமான்னு ஓட்டிங் பண்றாங்க. பணத்தை பார்த்ததுனால பாதி பேர் கேம் கண்டினியூ பண்ணலாம்னு ஓட் பண்றாங்க. இதனால டென்ஷன் ஆன ஹீரோ அவங்களுக்கு அட்வைஸ் பண்றான். பட் யாருமே அதை கேட்காம அதை சொல்ல நீ யாருன்னு கேட்க ஹீரோ 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கேம்ல வின் பண்ணதையும் இவன் கூட வந்தவங்க எல்லாம் இறந்து போனதையும் சொல்றான். பட் யாரும் இதை கேட்காம அவங்க விருப்பப்படி ஓட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப லாஸ்டா ரிசல்ட் டை ஆகுது. கடைசியா ஒரே ஒரு பிளேயர் தான் இருக்கான். இப்போ எல்லாரும் ஆர்வமா அவனுக்கு சியர் பண்ண அந்த நம்பர் 1 பிளேயர் கேமை கண்டினியூ பண்ணலான்னு ஓட் பண்ணிடுறான். இப்போ அந்த பிளேயர் முகத்தை காட்டுறாங்க. அது வேற யாரும் இல்லை, ஃப்ரண்ட்மேன் தான். இதோட இந்த எபிசோட் முடியுது. என்னங்க, இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய் பாய்.